ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அக்ஷய திருதி அன்றைக்கும் அதுக்கு அடுத்த நாள் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். இது ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் எனக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்குற எல்லோருமே எனக்கு அவ்வளோ முக்கியமான சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லோருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் உங்கள் எல்லோருக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன்னு நான் சொல்லணும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, முக்கியமான வீடியோஸ், நிறைய டிவோஷ்னல் கிச்சன் வீடியோஸ், நிறைய ஃபுட் விலாக், இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதி அன்றைக்கி மார்னிங் என்னோடய டே 5:15க்கு ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வேலையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிச்சன்லேயுமே கேஸ் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு மங்களகரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் வத்தி ஏற்று சாமிக்கெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்படியே அடுப்பு பற்ற வச்சு பாப்பாவுக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு. இன்னும் அவளுக்கு லீவ் விடலை. ஸோ பாப்பாவுக்கு ரெடி பண்ணுறதுக்காக சாதம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா 10 மணிக்காக தான் சாமி கும்பிட்டுருந்தேன். அக்ஷய திருதிக்கு பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன் சுவாமிக்கு பிரசாதமாக. பால் பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்கும்போது ஜவ்வரிசி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஜவ்வரிசி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவும் ஆட் பண்ணிக்குவோம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ரெண்டும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா சைடில் பால் சுட வச்சு வச்சுருந்தேன். பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வாசமாக இருந்துச்சு. அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு இதுக்கு முந்திரி திராட்சைலாம் போட்டு நெய்யில் தாளிப்பு கொடுத்துடலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் திராட்சையுமே கொட்டி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செவந்ததுக்கப்புறமா பாயாசத்தில் கொட்டிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் பாயாசம். சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. பால் பாயாசம்லாம் நிறைய பேர் நம்ம பாயாசம் செய்வோம். பட் இந்த பால் பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம வைக்கும்போதே தண்ணியாக தான் வைக்கணும். அப்போ தான் இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரிச் கலருமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே சாமிக்கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு முன்னாடி நாள் சண்டே நைட்டே சுவாமிக்கு பூக்கடை சத்தத்திலே பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சமாக சாமந்தி பூவும் கொஞ்சம் மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்தேன். நம்ம கையாலே கட்டி போடும்போது அதில் ஒரு சந்தோஷம். ஸோ மல்லிப்பூவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 3 முழம் வந்துச்சு. கட்டி வச்சுருந்தேன் சாமிக்கு. அது எல்லாமே சாமிக்குமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுத்து தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அக்ஷய திருதி நாளில் இந்த மாதிரி மஞ்சள், பச்சரிசி, கல்லுப்பு, வெல்லம், இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம எந்த பொருளை அக்ஷய திருதி அன்றைக்கி வாங்குகிறோமோ அந்த பொருள் நம்ம வீட்டில் என்றைக்கு குறைவில்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அக்ஷயம் அப்படின்னாலே வளர்ந்துட்டே போகிறதுன்னு அர்த்தம். அக்ஷய பாத்திரம் பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அக்ஷய பாத்திரத்தில் எந்த பொருள் போட்டாலும் சரி, எந்த பொருள் வச்சாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்ல அல்ல குறையாததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அக்ஷய திருதி அன்றைக்கி நம்ம வாங்குகிற பொருட்கள் நம்மளுக்கு எப்போவுமே நிலைச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும், நல்ல காரியங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த அக்ஷய திருதி நாளில் தொடங்குவாங்க. ஏன்னா ரொம்பவுமே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்குமே ரொம்பவுமே உகந்த நாளுங்கிறதுனால இந்த நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களான பச்சரிசி, கல்லுப்பு, வெல்லம், ஏலக்காய், மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களை நம்ம சுவாமி பூஜை அறையில் வச்சு சுவாமியை வழிபடும்போது
அப்புறம் ரூபாய் நோட்டுகள், வெத்தலை பாக்கு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம கும்பிடும்போது நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து முழுமையாக இருக்கும். நம்ம வீட்டில் என்றைக்கும் குறைவில்லாமல் இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் பூஜை அறையில் வந்து இந்த மாதிரிலாம் வச்சு வழிபடணும்னு சொல்கிறாங்க. நானுமே என்னுடைய பூஜை அறையில் வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு சுவாமி படங்களுக்கும் பூக்கள் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு என்னோடய பூஜையை வந்து தொடங்கிட்டேன். சாம்பிராணி வந்து போட்டுவிட்டு வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி போடும்போது நம்மளே அறியாமல் நமக்கே வந்து ஒரு தெய்வீக உணர்வு வரும். வீட்டில் இருக்கும்போது அந்த ஃபீலிங் வந்து போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி சுவாமிக்கு ஆரத்தி காட்டி முடிச்சிட்டேன். தேங்காய் வந்து உடைச்சி எடுத்து வச்சாச்சு தட்டில் வந்து. அப்புறம் சாமிக்கு தான் நெய்வேத்தியம் தான், பால் பாயசம் வச்சுருந்தேன். அப்புறம் கற்கண்டுமே கோயிலில் வச்சுருந்தேன். கற்கண்டு வைக்கிறதுமே நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கற்கண்டுமே எடுத்து வச்சுருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லோருக்குமே வந்து இந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல். அப்புறம் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம், எனக்கு உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. அது என்றைக்குன்னா இன்றைக்கி தான், டியூஸ்டே மார்னிங் ஒரு 8:30 இருக்கும். அப்போ தான் ரீச் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. உடனே வந்து முருகர் கோவிலுக்கும் கச்சபேஸ்வரர் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் முருகரை நம்பினேன். அவர் தான் எனக்கு இந்த வழியை காட்டினாருன்னு நானும் நம்புகிறேன். அவர் கண்டிப்பாக என் கூட தான் இருக்கிறாருங்கிறதையும் நான் ரொம்ப உறுதியாக நம்பிட்டுருக்கேன். அவர் என்னை கைவிட மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஓகேங்களா? உண்மையாகவே நம்ம சேனல் நீங்கள் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். ரொம்ப 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 நன்றி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக. நீங்கள் எதுக்காக பண்ணீங்களோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை வந்து நான் காப்பாற்றுவேன். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். நீங்கள் எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே 4000 வாட்சாவது வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் தான் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.